வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி எது ஆரம்பிக்கிறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பேசிக்காக ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த கம்பெனியை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இப்படி ரிஜிஸ்டர் பண்ண போகிற கம்பெனி, நம்ம ஆரம்பித்த கம்பெனி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், என்னவா ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதான் எல்லாருக்கும் வர ஒரு காமனான கொஷின். ஜெனரிக்காக ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க பார்க்குற ஒரே கொஷின் என்னன்னா, நான் என் கம்பெனி என்னன்னு ரிஜிஸ்டர் பண்ணணும், நான் என்னவா ரிஜிஸ்டர் பண்ணணும், எங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே வர ஒரு காமன் கொஷின். ஸோ அதை எப்படி நம்ம இந்த கொஷினுக்கான ஆன்சரை ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதே பிஸ்னஸ் டிப்ஸ் அண்ட் டுட்டோரியல் டைட்டிலில் போட்டிருந்தது எப்படி ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா என்ன, அது எப்படின்றத ஒரு லைவ் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நான் வச்சிருக்கிறத பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இது தவிர நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் அப்டேட்ஸும் உடனே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ பேசிக்காக ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கம்பெனியை 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 2 கேட்டகரியில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம்எஸ்எம்இ அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அதை கைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2016 அப்படின்ற அந்த ஆக்ட் கீழே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது தவிர வேறு எது கீழே பண்ணலாம் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 1956 அது கீழேயும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி சினாரியோஸில் நம்ம ஒரு கம்பெனியை எம்எஸ்எம்இ கீழேயோ இல்லை கம்பெனிஸ் ஆக்ட்ஸ் கீழேயோ ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ இந்த எம்எஸ்எம்இ ரீசெண்டாக உத்தியோக ஆதார்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா ஆதார் கார்டு எல்லாருக்குமே மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இருந்தது இந்த உத்தியோக ஆதார்னு சொல்லிட்டு, ஸோ ஆதாரை பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ எம்எஸ்எம்இ கீழே நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சின்ன என்டர்பிரைஸ், ஒரு சின்ன கம்பெனி நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒரு ஸ்டார்ட் அப் லெவலில் அதோட டிரான்சாக்ஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் இல்லை சர்வீஸ் என்டர்பிரைஸ். மேனுஃபேக்சரிங் அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுவோம், மிஷினரிஸ் வச்சுருப்போம், மிஷினரிஸ் பிளான்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டலேஷன்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது தான் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை நம்ம மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். கூடவே ப்ரொடக்ஷனுக்கு தேவையான லைசன்ஸும் நம்ம அடிஷ்னலாக எடுத்துருப்போங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் என்ன ப்ராடக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராடக்ட் ப்ராப்பரான லைசன்ஸ், அதாவது அது ஹசார்டஸாக இருக்கலாம், நார்மல் ரெகுலர் டெய்லி யூசேஜ் ப்ராடக்டாக இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்டோ அதுக்கு தேவையான மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் செப்பரேட்டாக நம்ம எடுத்துருக்கணும். அண்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி கிட்ட நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம், இந்த பிளான்ட் வைக்க போகிறோம் அப்படின்றதுக்கும். அந்த எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணி வச்சிருக்கணும். ஆஃப்கோர்ஸ் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எடுத்துருக்கணும். மோர் தேன் 20 எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம பிஎஃப் ஆஃபீஸில், லேபர் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுறது அதை பண்ணி ஆகணும். ஸோ இதை தவிர நம்ம பண்ண வேண்டிய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ் அப்படின்ற எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன், which is nothing but again உத்தியோக ஆதார், அதை நம்ம பண்ணுவோம். ஸோ ஒரு சர்வீஸ் என்டர்பிரைஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, சர்வீஸ் என்டர்பிரைஸ்னால் நம்ம நார்மலாக ஒரு சின்ன கடைங்க வச்சிருக்கிறதோ இல்லை ஸ்டேஷனரி ஷாப்ஸ் வச்சிருக்கிறதோ இல்லை ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சிருக்கிறது, பிபிஓ மாதிரி வச்சிருக்கிறது, ஒரு ஃபோட்டோஷாப் கடை வச்சிருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சர்வீஸ் ஓரியன்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம சர்வீஸ் என்டர்பிரைஸாக அது ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மாதிரியான ஸ்பிளிட்டப்பில் பண்ணுவோம், எது மைக்ரோ என்டர்பிரைஸ், எது ஸ்மால் என்டர்பிரைஸ், எது மீடியம் என்டர்பிரைஸ் கேட்டகரைஸ் ஆகும் அப்படின்றதையும் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ அது ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன அப்படின்னா 2 கேட்டகரியில் வருவாங்க. ஒன்று ப்ரொப்ரைட்டர்ஷிப், ஒரே சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஓனர் தான் இருப்பாங்க அந்த கம்பெனிக்கு. ஸோ அவங்க தான் இன்வெஸ்டும் பண்ணுவாங்க. அவங்க தான் ஃபர்தராக அந்த பிஸ்னஸ் உடைய ப்ராஃபிட் லாஸ் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. இதை தவிர இன்னொரு கேட்டகரி என்ன வரும்னு பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் கம்பெனி. ஸோ பார்ட்னர்ஷிப் கம்பெனி என்ன அப்படின்னா மோர் தென் ஒருத்தர். ஸோ 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் மோர் தென் ஒரு பர்சன் பார்ட்னர்ஷிப்பாக பண்ணும்போது அடிஷ்னலாக ஒரு டாக்குமெண்ட் பார்ட்னர்ஷிப் டீடுன்றது நீங்கள் எடுத்துருக்கணும். பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்றது செப்பரேட்டாக 2 இல்லை 3 பேரோ எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸை எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்றதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு போகிறது. ஸோ இந்த மைக்ரோ என்டர்பிரைஸ் அப்படின்றத எப்போ கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேனுஃபேக்சரிங் செக்டரில் உங்களுடைய ஓவரால் டர்ன் ஓவர் 25 lakhsக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸ்ங்க. சர்வீஸ் செக்டரில் ஓவரால் டிரான்சாக்ஷன் 10 lakhs கீழே இருந்ததுன்னா நீங்கள் ஒரு
மைக்ரோ என்டர்பிரைஸாக கேட்டகரைஸ் ஆவீங்க. அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ் அப்படின்னா வந்துட்டு லெஸ் தேன் 5, அதாவது மோர் தேன் 25 lakhs, லெஸ் தேன் 5 crores உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கில் டிரான்சாக்ஷனும், சர்வீஸ் செக்டராக இருந்ததுன்னா மோர் தேன் 10 lakhs அண்ட் லெஸ் தேன் 2 crores கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்மால் என்டர்பிரைஸ்னு சொல்லுவோம். ஸோ மீடியம் என்டர்பிரைஸ்னு எப்போ சொல்லுவோம்னா மேனுஃபேக்சரிங் செக்டரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் தேன் 5 crores அண்ட் லெஸ் தேன் 10 crore உங்களுடைய ஓவரால் டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே per annum transactions, like per annum investments. ஸோ உங்களுடைய ஓவரால் வேல்யூஸ், இது உங்கள் கம்பெனியோட ஓவரால் வேல்யூ, டிரான்சாக்ஷன், அசட்ஸ், இது எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது உங்களோட ஓவரால் கம்பெனியோட வேல்யூ வந்துட்டு இது கீழே இருந்தது அப்படின்னா, சர்வீஸ் செக்டராக இருந்ததுன்னா மோர் தேன் 2 crores அண்ட் லெஸ் தேன் 5 crores இன் ருபீஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு மீடியம் என்டர்பிரைஸாக கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே, ஸோ என்னோட டிரான்சாக்ஷன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மோர் தேன் 5 crores மேலே போகுது சர்வீஸ் செக்டாரில், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அசட்ஸ் எல்லாமே மோர் தேன் 10 crores மேனுஃபேக்சரிங் செக்டாரில் போகுதுன்னா அப்போ உங்களுக்கு உத்தியோக ஆதார் கிடையாதுங்க. நீங்கள் போக வேண்டியது கம்பெனிஸ் ஆக்ட்ஸில். ஸோ கம்பெனிஸ் ஆக்டில் என்னவா ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கம்பெனியை வந்து ஐதர் பப்ளிக்காக இல்லை ப்ரைவேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ப்ரைவேட்டாக இல்லை பப்ளிக்காக கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு பார்த்தோம்னா கம்பெனிஸ் ஆக்ட்ஸில் பேசிக்காக வந்துட்டு நிறைய கேட்டகரிஸில் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மாதிரி இப்படி பண்ணுவோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த சைஸ். ஸோ ஒரு கம்பெனியோட சைஸை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், அந்த கம்பெனியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இந்த மெம்பர்ஸ்க்கு இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணியும் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் லயபிலிட்டிஸ். ஸோ லயபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி, அதாவது ஷேர்ஸில் பேஸ் பண்ணி லயபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை கேரண்டிஸ் பேஸ் பண்ணி ஷேர்ஸோட லயபிலிட்டிஸ் கேரண்டி கொடுத்து, இல்லை ஷேர்ஸ் இல்லாமல் கேரண்டி கொடுத்து, இல்லை அன்லிமிட்டெட் கம்பெனியா. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு அவங்க கேபிட்டல் ஆக்சஸை வச்சு ஐதர் லிஸ்டட் கம்பெனியா அன்லிஸ்டட் கம்பெனியா அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட்ஸ் கீழே போகும்போது பேசிக்காக 2 கேட்டகரி தான் ப்ரிடாமினெண்ட்டாக, அதாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஐதர் ப்ரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட். ஸோ ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னும் போது நம்ம பிவிடி எல்டிடின்னு போடுவோம் இல்லையா, அதான் ப்ரைவேட் லிமிடெட். அண்ட் பப்ளிக் லிமிடெட் ஜஸ்ட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ ப்ரைவேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐதர் சிங்கிள் ஓனராக இருக்கலாம், இல்லை மோர் தேன் சிங்கிள் ஓனராக இருக்கலாம். அகெயின் அங்கேயும் பார்ட்னர்ஷிப் வரலாம், இல்லை நம்பர் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வரலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்சு பண்ணுறதா இருக்கும். அப்படி இல்லைனா வந்துட்டு சிங்கிள் இன்வெஸ்டர் வித் போர்ட் ஆஃப் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு வச்சு பண்ணுறது இருக்கு. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் லிமிடெட்ல இன்வெஸ்டர்ஸ் வெளியில இருந்து வருவாங்க. ஸோ பிரைவேட் லிமிடெட்க்கும் பப்ளிக் லிமிடெட்க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைவேட்ல உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து பிரைவேட் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க, ஷேர்ஸ் வந்து வெளியில ஷேர் ஆகாது. ஸோ கம்பெனிக்குள்ள இருக்கிற அந்த போர்ட்லேயே லைக் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இல்லாமல் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ பப்ளிக் லிமிடெட் அப்படின்னு போகும்போது என்னன்னா ஷேர்ஸ் வந்துட்டு நம்ம வெளியில கொடுத்து பப்ளிக் கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்குறது. ஸோ ப்ரிடாமினென்ட்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பப்ளிக் லிமிடெடாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் கேட்டகரைஸும் ஆகும் அகெயின். ஸோ உங்களோட கம்பெனி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஸோ ப்ரைவேட் லிமிட்டடாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை பப்ளிக் லிமிட்டடாக மாற்றும் போது அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் ஐபிஓ அப்படின்னு கொடுத்து ப்ராசஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் இல்லை பப்ளிக் லிமிட்டடாக எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரைவேட்டாக மாட்டணும்னாலும் ஸோ ஈஸியாக உங்களோட அந்த டிரான்சிஷனும் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு கம்பெனிஸ் ஸ்ட்ரக்சரே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா உங்கள் கம்பெனி இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸோ ஒரு கம்பெனியோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எது கீழே உங்களுக்கு கேட்டகரைஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்மால் என்டர்பிரைஸ், மீடியம் என்டர்பிரைஸ், இல்லை மைக்ரோ என்டர்பிரைஸில் கேட்டகரைஸ் ஆகிறீங்களா, இல்லை வந்துட்டு அதுக்கு மேலே உங்களோட டிரான்சாக்ஷன் அசட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குமா அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த அனலைசிஸை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கிறதுக்கு தான் ஒரு கைடன்ஸாக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு இது இல்லாமல் இப்போ நான் கவர் பண்ண சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றியோ, இல்லை உங்கள் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணதை பற்றியோ, இல்லை ரெஜிஸ்டர் பண்ண போகிறத பற்றியோ ஏதாவது டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸு சஜஷன்ஸ் தேவைப்பட்டதுனாலும் டெஃபினட்டாக நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணியும் நான் வந்துட்டு ஆன்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கூட ரிலீஸ் பண்ணி விடுறேன். ஸோ இப்போது பேசிக்காக ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ விச் இஸ் லெஸ் தேன் உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து 5 crores கீழே தான் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனே மோர் தென் என்எஃப்ங்க. அதாவது உத்தியோக ஆதார் நம்ம சொல்றது. ஸோ உத்தியோக ஆதார் எப்படி பண்றது அப்படின்ற லிங்க்கும் நான் மேலே கொடுத்துருக்கேன், நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்படி அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அது கூட ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா தட் இஸ் மோர் தென் என்எஃப். அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு உங்க கம்பெனிக்கு ஜிஎஸ்டி நீங்க எடுத்து வச்சிருக்கணும். ஸோ ஜிஎஸ்டின்றது காமனா எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே தேவைப்படுறது. அண்ட் தென் உத்தியோக ஆதார் விச் இஸ் நத்திங் பட் அகைன் எம்எஸ்எம்இ, அதுக்கப்புறமா ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது 3 இருந்ததுனாலே ஒரு சின்ன லெவல் கம்பெனி லெஸ் தேன் 5 crore டிரான்சாக்ஷன் பண்ற கம்பெனிக்கு மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ அதுவே நீங்கள் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு 10 crore கீழே டிரான்சாக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு
இதே சேம் ஆஸ் எக்ஸ்பிளைன்டு உத்தியோகாதார் எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஜிஎஸ்டியும், அதுக்கப்புறம் உங்களுடைய ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ளஸ் உங்கள் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் ஏற்ற லைசன்ஸ், மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் நீங்கள் செப்பரேட்டாக வச்சுருக்கணும். ஏன்னா அது நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட், அது ஹசார்டஸ் ப்ராடக்ட் இல்லை, நேச்சருக்கு ஹார்ம் பண்ணுறது இல்லை, ஹியூமனுக்கு ஹார்ம் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் பெரிய லெவலில் லைசன்ஸ் எதுவும் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்காது. பட் அது ஹசார்டஸோ இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அடிஷ்னலாக, அது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாவது அஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணுறது, ரா மெட்டீரியல், சோர்ஸு, டிஸ்போசல், இது எல்லாத்துக்குமே டீட்டெயில்டாக செப்பரேட் லைசன்ஸும் நீங்கள் எடுத்துருக்கணும். அண்ட் தென் மோர் தென் 20 people போச்சுன்னா அதுக்கான லேபர் ஃபைலிங்கும் நீங்கள் பார்த்துருக்கணும். ஸோ ஐ கெஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக கவர் பண்ணிட்டு, இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸோ கொஸ்டின்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அகெயின் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகட்டும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பபாய்.